சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. சவுக்கு சங்கர் அரெஸ்ட், அதனை தொடர்ந்து ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரி, இப்போ இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸோடைய மனைவி வெளியே வந்து அவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க மக்களே. அது ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம். ஒன்று, அவங்க சொன்னாங்க 13 வருஷமாக நேர்மையான முறையில் தான் என் கணவர் சம்பாரிச்சிருக்காரு, அப்படி தான் சொத்துலாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. செகண்ட் மேட்ரு பார்த்தீங்கன்னா, என் கணவர் வந்து ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட் சொல்லி பேசியிருந்தாங்க. சரி, இவருடைய அதாவது ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸோடைய நேர்மையான ஜேர்னலிசம் பற்றியும் அவர் நேர்மையாக தான் இவ்வளவு சம்பாரித்து ரெட்பிக்ஸ் வந்து இவ்வளோ சொத்தை வாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸின் மனைவி வெளியே வந்து பேசிய அந்த ஒரு இன்டர்வியூவில் நமக்கு கிடைத்த 2 முக்கியமான விஷயங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன வார்த்தை, 13 வருஷமாக ரெட்பிக்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. ரைட், அவங்க ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸோடைய வீட்டில் போய் சோதனை பண்ணப்போ ஒரு 6 டாக்குமெண்ட் எடுத்திருக்கிறாங்க, 6ம் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ். ரைட், இப்போது அடுத்த ஒரு கேள்வி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாயிண்டில் ரெட்பிக்ஸ் நிறுவனத்தை தொடங்கி 13 இயர்ஸாக நேர்மையாக சம்பாரிச்சது தான் எங்களுக்கு இவ்வளோ சொத்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இப்போ அதை கேட்குறப்ப தான் நமக்கு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி நெஞ்சில் லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா மக்களே, 2 ஆஸ்பெக்டாக பிரிச்சுக்கலாம். இப்போது ஃபெலிக்ஸை பொறுத்த சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் வந்து நடுநிலை ஜேர்னலிஸ்ட் பேசியிருக்காரு, ஒரு நடுநிலையான ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுவரையில் நிறுவனம் ஆரம்பித்து 13 இயர்ஸ் ஆகுது. இங்கே ஃபெலிக்ஸோடைய மனைவியால் முடிந்தால் அந்த 13 இயர்ஸில் இந்த நிறுவனத்தை ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட் போட்டிருப்பாங்க. 13 வருஷத்துக்கான பேலன்ஸ் ஷீட்டை பொதுவெளியில் அவங்களால வைக்க முடியுமா அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி முன்னெடுப்புறோம். ஏன் நான் கேட்குறேன்னா மக்களே, இப்போது இந்த 6 டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நம்ம எது அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்ட போகிறது கிடையாது. ஆனால் இதில் முக்கியமாக 2-3 விஷயங்கள் இருக்கின்றன. ஃபெலிக்ஸ் உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் ஹவுஸ், பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வீடு மாதிரி வச்சுருப்பார், அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டெய்னரை வீடு மாதிரி மாற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு செட்டப். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, மிக முக்கியமான விஷயம், இப்போ ரீசெண்டாக தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆஃபீஸ் மாற்றினார். நுங்கம்பாக்கத்தில் ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சுருந்தப்போ நான் போயிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு ஆஃபீஸ் மாற்றினதுக்கு பிறகு நம்ம போனது கிடையாது. ஆனால் அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஹையில் ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸும் பார்க்குறோம். அண்ட் அந்த ஆஃபீஸ் வந்து சொந்த ஆஃபீஸு, ஆல்மோஸ்ட் 2.5 crores ப்ரைம் நுங்கம்பாக்கமில் எடுத்திருக்க ஆஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகுது. சரிங்க, இப்போது கிட்டத்தட்ட 13 வருஷமாக இவர் ரெட்பிக்ஸ் நிறுவனத்தை நடத்தி இதிலேருந்து நேர்மையாக சம்பாரித்த இந்த பணத்தை வைத்து 2.5 கோடி ரூபாய்க்கு ஆஃபீஸ் சொந்தமாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருக்காரு. அடுத்தது அந்த ஃபார்ம் ஹவுஸில் கண்டெய்னரை வச்சு ஒரு அழகான வீடு கட்டிருக்காரு. ப்ளஸ் பல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கார். ரீசெண்டாக இப்போ கூட அவர் வந்து ஒரு அல்கட்ரா வந்து ஒரு கார் வாங்கியிருக்கார். ஸோ இதெல்லாம் ஒரு வச்சுக்கலாமே. இப்போ ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். கடந்த 1 மாதமாக ரெட்பிக்ஸில் போடப்பட்ட வீடியோஸ், அந்த வீடியோஸில் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்றதை மக்களே எடுத்து பார்த்துக்கோங்க. எடுத்து பார்த்துட்டு அந்த வியூஸ்க்கு ஒரு நியூஸ் சேனலாக நடத்தக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாது இது. ரெட்பிக்ஸ் கண்டிப்பாக தெரியும். இது வந்து ஒரு நியூஸ் சேனல் நடத்திட்டு இருக்காரு. இதுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்பிஎம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இவ்வளோ ஆர்பிஎம்முக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இந்த ஆர்பிஎம் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ எவ்வளோ தொகை வருதுன்ற நீங்களே பாருங்கள் மக்களே. ஏன் நான் சொல்கிறேன்னா மக்களே, இப்போது இவங்க இருக்கக்கூடிய வீடு வாடகை வீடுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அதுக்கு வாடகை வந்து கோடம்பாக்கத்தில் ப்ரைம் ஏரியா அவ்வளோ பெரிய வீடாக தெரிகிறது, ஒரு பெரிய வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்து எக்ஸ்பென்சஸ், காரோட பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், டிரைவர் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் இந்த கம்பெனி எக்ஸ்பென்சஸ், இந்த கம்பெனியில் நிறைய ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஸ்டாஃபோட சேலரி எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ஸ்,
எல்லாத்தையும் மீறி ஒரு அமௌண்ட் வந்து அந்த அமௌண்ட்டில் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ரெட்பிக்ஸில் எவ்வளோ வருமானம் வர வேண்டும், அவ்வளோ வருமானம் வருதா அப்படிங்கிறத நான் மக்கள்கிட்டே விட்டுறேன். நீங்களே வந்து அதை வந்து விசாரித்து பாருங்கள், நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துருங்க. அந்த கேல்குலேஷனில் அவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஒத்துக்கலாம். இல்லை என்றால் இந்த அமௌண்ட் எப்படி வந்து கிடைச்சது உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. சரி மக்கள், இப்போ அடுத்த ஒரு கேள்வி சொல்லலாம். இல்லை சார் இப்படி சொல்கிறீங்க, இப்போ யாருமே ப்ராப்பர்ட்டி வாங்குறது இல்லையா, யாருமே வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறது இல்லையா? இப்போது ஃபிலிக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு தெளிவாக தெரியுது சவுக்கு சங்கருடைய ரொம்ப க்ளோஸ். அப்போ சவுக்கு சங்கர் அதிமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறதுக்காக பணம் வாங்கியிருக்கார் அப்படின்னால் அதில் இவருக்கும் பங்கு இருந்திருக்கும் இல்லையா? அந்த பங்கில் வச்சுருக்கலாம் இல்லையா நீங்கள் கேட்கலாம் மக்களே. சரி, நம்ம அந்த விதத்துக்கும் வந்துடலாம். ஃபிலிக்ஸு சவுக்கு சங்கர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் ஒரு லாஸ்ட் 1 இயராக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறன்ற ஒரு ஆஸ்பெக்டில் அதிமுக கூட ஒரு பணத்தை வாங்கி பண்ணுறான்னு வச்சுக்கலாமே. ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ண மாட்டாங்க. தே வில் கெட் சம் மணி. அப்போது நீங்கள் நடுநிலை பத்திரிகையாளர், நடுநிலையாக நான் வந்து நியூஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிற தகுதி இழந்து விட்டீர்கள். இப்போது இதே உங்களுக்கு யூடியூப் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் தமிழா பேசு, இல்லைனா வந்து சாணக்கியா டிவி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நாங்கள் பிஜேபி சப்போர்ட்டுருங்க அப்படின்ட்டாங்க. பேஸ் தமிழா பேசலாம் வந்து ராஜீவ்காந்தி சொல்லிட்டாப்புல, நான் பிஜேபி சப்போர்ட்டுருங்க, நான் பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி கொடுப்பேன்னு ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டார். அந்த மாதிரி ஃபெலிக்ஸும் நான் அதிமுக சப்போர்ட்ரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இட் கேன் பி எனி பார்ட்டி மக்களே, ஐதர் அதிமுக சப்போர்ட்ரோ, திமுக சப்போர்ட்ரோ, பிஜேபி சப்போர்ட்டோ, காங்கிரஸ் சப்போர்ட்ரோ டிக்ளேர் பண்ணிட்டார்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் நடுநிலை பத்திரிகையாளர் நானே அப்படிங்கிற ஒரு போர்வையில் இவர் என்ன வேலை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, நான் உள்ளே விசாரித்து பார்க்குறோம், ஃபிலிக்ஸை பொறுத்தளவுக்கு ஹி ஹஸ் காட் தட் கன்வீனியன்சி. என்ன கன்வீனியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் கள்ளக்குறிச்சி இஷ்யூ மக்களே. கள்ளக்குறிச்சியில் கலவரம் முடிஞ்சதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் தெரியும், எல்லா விசிகே ஆட்களும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கௌதம சென்னா அப்படிங்கிற நபர், சங்கத்தமிழன், இன்னும் பல பேர் இந்த கலவரத்தை மறைப்பதற்காக எப்படி இந்த மாணவி வழக்கு அப்படிங்கிறத வந்து ரேப் அண்ட் மர்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணாங்க அப்படிங்கிறோ, அந்த ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு அந்த லீனியண்ட்டான ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ரெட்பிக்ஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபிலிக்ஸ்ட்டை போயிட்டு ப்ரோ ஒரு வீடியோ போடணும், போட்டலாம் தோழர், அவ்வளோதான். அதுக்கு என்ன பரிமாறப்படுது அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களே. 6 ப்ராப்பர் டாக்குமெண்ட் சொல்ல போகுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபிலிக்ஸோடைய அரெஸ்ட்டுக்கு பிறகு விசிகே மற்றும் நாம் தமிழர் கட்சி, இந்த 2 கட்சியில் உள்ள சில பேர் மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியை சார்ந்த சில நபர்கள் அஜெண்டா செய்வதற்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ரெட்பிக்ஸ் தான். பல விதங்களில் முக்கியமாக வந்து சரி இன்னொரு விஷயம் கேட்கலாம், சார் அஜெண்டா தானே பண்ணிட்டு போகிறாங்க, இது பொலிட்டிக்கலாக பண்ண என்ன சார் பிரச்சனை கேட்கலாம். பொலிட்டிக்கலாக பண்ணால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் பார்த்தா தெரியும், ராஜவேல் நாகராஜனாக இருக்கட்டும், உங்களுக்கு கங்கராஜ் பாண்டேவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோவாக அவங்க போனாலும் அது அந்தந்த பொலிட்டிக்கல் ப்ரோவாக இருக்கக்கூடிய திட்டங்கள்லேயும் நலத்திட்டங்கள்லேயும் கருத்துக்களை மட்டும் தான் மோதல் இருக்கும். ஆனால் எந்த ஒரு கேஸ்லையும் அஜெண்டா பண்ணுறது கிடையாது. அதை தெளிவாக அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் இவங்க ஃபிலிக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு கேஸ் அஜெண்டா பண்ணிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காருன்ற தெளிவாக தெரியுது. ஏன்னால் கள்ளக்குறிச்சி வழக்கில் அந்த கலவரத்தை மறைக்க பிசிகே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வச்சதே ஃபிலிக்ஸ் தான். அதுக்கு என்ன கைமாறு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கௌதம சென்னா அந்த அளவுக்கு ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கள்ளக்குறிச்சி கலவரத்தை மறைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அது கலவரத்தை மறைப்பதற்கு நமக்கு ஃபஸ்ட்டு சேனலாக ரெட்பிக்ஸான்றது தெரிஞ்சதுனால தான் பின்னாடி அட்வொகேட் கீதா அவர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசினதுக்கப்புறம் சவுக்ஷம் அரெஸ்டாக பண்ணப்பட்டார். அரெஸ்ட் பண்ண கண்டெம்ப்டில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு இவரை ஏ2வா போடுறாங்க. கீதா அவர்கள் பேசின ஒரு வழக்கில், அந்த வழக்கில் இவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஹைகோர்ட்டில் மூவ் பண்ணி வாதாடி ஏபி எடுத்தது யாருன்னு கேட்டால் கௌதம சென்னா அவர்கள். ஸோ தெளிவாக தெரிகிறது, இங்கே கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறேன் மியூச்சுவல் பெனிஃபிட். பட் இவங்க எல்லா மக்களே இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குழந்தைவேல் கேஸில் கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க 2 கோடி ரூபாய் கேட்டாங்கன்னு ஒரு தகவல் நம்மளே வெளியே சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ இருக்குது, உங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, இது அடித்தா செத்து போயிட்டாரு, நாங்கள் வந்து வெளியே சொல்ல போகிறோம், சொல்லாமல் இருப்பதற்கு வி வாண்ட் டு க்ளோஸ் கேட்டாங்க. 2 கோடி ரூபாயா? எதுவுமே தரமாட்டாங்க, எங்கள் அப்பா இறந்ததை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு,
லெட் த போலீஸ் இன்வெஸ்டிகேட்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டார். இந்த வழக்கை இந்த மாதிரி வந்து ஃப்ளேர் அப் பண்ணி இதை பில்டப் பண்ணி வேற மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணி வெளியிடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவங்க நாடின முதல் சேனல் நெட்ஃப்ளிக்ஸ். எந்த கேஸ்னால் எடுத்துக்கோங்க நீங்கள். லெட்ஸ் யூ டேக் கள்ளக்குறிச்சி கலவர வழக்கு, யூ டேக் ஆண்டோ மெல்னா எம்எல்ஏ உடைய மகன் மருமகள் வழக்கு, யூ டேக் புதுக்கோட்டை வேங்கவேல் இஷ்யூ, எந்த வழக்கை எடுத்தீங்கனாலும் அதை ஃபேப்ரிகேட் பண்ணி நியூஸை வெளியிடுவதற்கு அவங்க நாடக்கூடிய முதல் சேனல் நெட்ஃப்ளிக்ஸ். இப்போ ஃபேப்ரிகேட் பண்ணி நியூஸை வெளியிடுறதுக்கு டோன்ட் யூ திங்க் ஹீ மைட் ஹவ் காட் சம் மானிட்டரி பெனிஃபிட்? நான் சொல்ல வேண்டியதே இல்லை மக்களே. ஏனால் இப்பொழுது இவங்களுடைய லைஃப் ஸ்டைல், இவங்களுடைய 6 ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸு, இவங்க வாங்கிக்கூடிய புது கார்கள், இவங்களுடைய லைஃப் ஸ்டைல், இவங்களுடைய புது ஆஃபீஸு, இதுவே அதை காட்டி கொடுக்குறது. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நேர்மையாக சம்பாரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால், ஒன்றில் 13 வருஷம் நீங்கள் வந்து இது ஃபைல் பண்ணியிருப்பீங்க, ஐடி ஃபைல் பண்ணியிருப்பீங்க. யூ வுட் ஹவ் டன் தி பேலன்ஸ் ஷீட். 13 இயர்ஸ் பேலன்ஸ் ஷீட்டை பொதுவெளியில் வச்சுருங்கன்றோம். பொதுவெளியில் வச்சுருங்க. அப்போ தெரிஞ்சு போயிடும் மக்களே, நெட்ஃப்ளிக்ஸில் அப்படிங்கிற சேனலில் எவ்வளோ லாபம் வந்திருக்கு, இவ்வளோ லாபம் வந்து இவ்வளோ லாபம் வந்து 6 ப்ராப்பர்ட்டி நீங்கள் எப்படி வாங்க முடியும், எப்படி ஓன் ஆஃபீஸ் நீங்கள் வாங்க முடியும், இது எல்லாமே அங்கே ஓப்பனாக தெரிஞ்சு போகுது. ஸோ இதான் நம்ம சொல்கிறோம் மக்களே, நேர்மையாக நாங்கள் சம்பாதிச்சோம் அப்படின்னு அவங்க மனைவி சொல்வதில் மேபி ஷீ கேன் பி அன் இன்னசென்ட் ஆர் ஷி மேபி அன் இன்னசென்ட். ஆனால் வெளியிருந்து பார்க்க நமக்கு தெளிவாக தெரியும், இது நேர்மையாக சம்பாதிச்ச பணம் கிடையாது. இது முழுக்க முழுக்க இன்றைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி இவங்களாம் சவுக் சங்கரை விட்டாங்க டீலில். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸை பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தால், இவங்களுக்கு ஒரு அஜெண்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க போய் நிற்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் ரேட்டு தான். வாங்க தோழர், நமக்கு ஆஃபீஸ் இருக்குது, வந்து நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, என்ன வேணால் பேசுங்க, எது வேணால் பேசலாம், என்ன வேணால் பேசலாம். முக்கியமாக கேஸஸில் எவன் தாலி அருந்தால் பரவாயில்ல, எவன் நாசமாக பண்ண என்ன. இன்றைக்கி வந்து 12th படிக்கிற பையன் அழுகிறான், மாஸ்டர்ஸ் படிக்கக்கூடிய பொண்ணு அழுகிறான்னு அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்களே. அந்த இடத்துல ஆண்டோ மெல்னா வழக்கு, எம்எல்ஏடைய மகன் மருமகள் வழக்கில் அழுதுகிட்டு இருந்தது 4 வயது பெண் குழந்தை. இவங்களுக்காவது அப்பா மட்டும் ஜெயிலுக்கு போயிருக்கார், அம்மா வெளியே இருக்காங்க. அந்த வழக்கு 2 பேர் ஜெயிலுக்கு போனிச்சாங்க. 2 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு போனதில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். இவங்க சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட்டு, இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்காரு, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னால், ஒரு கேஸை நீங்கள் எடுத்து பேசுகிறீங்கன்னா அந்த கேஸை பார்த்தவொடனே அந்த எஃப்ஐஆர் அவர்மெண்ட்ஸை படித்தாலே உங்களுக்கு அப்பட்டமாக தெரியும் இது பொய்யா உண்மையான்றது. அவ்வளோ ஏன் மக்களே, இன்றைக்கி இவங்க கூட இருக்கக்கூடிய வழக்கறிஞை முதற்கொண்டு இவர் சேனலில் பேச வழக்கறிஞர் வச்சுருக்காரு, வெளியால் கிடையாது. இன்றைக்கி திருச்சியிலையும் எல்லா இடத்துலையும் இவருக்காக பேசின அட்வொகேட் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இவங்க சேனலில் பேசுகிற அட்வொகேட் தான் வச்சுருக்காரு. இப்போது நான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்போ என்ன அஜெண்டாவை நீங்கள் அங்கே பண்ணீங்கன்றது ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ இவர் சேனலில் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா என்ன அஜெண்டா பண்ணி பார்த்தீங்க? ஏன்னா இவர் சொத்து மதிப்பு பயங்கரமாக இருக்கே, அன்கம்பேரபிளாக இருக்கே அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அதாவது உங்களுக்கு இவர் ஓப்பனாக அதை கள்ளக்குறிச்சி கேட்டிருந்தார், நீங்கள் வந்து ஆதாரத்தை கொடுங்கன்றாரு. கவர்மெண்ட் அவ்வளோ ஆதாரத்தை வெளியிட்டாங்க, அப்பயும் கன்வின்ஸ் ஆகாமல் தப்பாக பேசிகிட்டு இருந்தார். சரி, அது ஒரு பக்கமாச்சுங்களா. எம்எல்ஏவுடைய மகன் மருமகள் வழக்கில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் முதற்கொண்டு வீடியோ முதற்கொண்டு வெளியாச்சு. அதுக்கு அந்த கதிர்ன்ற புரோக்கர் வெளியே வந்து பேசிகிட்டு இருந்தான், இதெல்லாம் வந்து ஃபேக் தோழர். அது எப்படின்னா, இங்கே அடிப்பாங்களாம், அந்த பொண்ணை இங்கே அடிப்பாங்களாம், அடிச்சுட்டு கேமராக்குள்ளே போகிறப்போ சிரிச்சிட்டே போன் மிரட்டுவாங்களாம், அது சிரிச்சிட்டே போய் கேக் கொட்டுமா. நான் அவங்க மனைவியை பார்த்தே கேட்குறேன், இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ரீல் விட்டுட்டு இருந்தானா அதை உங்களுடைய கணவர் ஒரு வார்த்தையும் எதிர்த்து கேட்காம அந்த வீடியோ அப்படியே போட்டாருங்களே. அப்போ இதனால் ஒரு 4 வயது குழந்தையை அழுக அவங்க அம்மாவையும் அப்பாவையும் ரிமாண்ட் பண்ணாங்க. SC/ST ஆக்டில் ஆல்மோஸ்ட் 37 நாள் அவங்க வந்து ரிமாண்டில் உள்ள ப்ரிசனில் இருந்தாங்க. தப்பே பண்ணாமல் இன்றைக்கி நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? தப்புன்ட்டு மன்னிப்பு கேட்டீங்க. தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போய் உங்கள் புருஷன் ஜெயிலுக்கு போனதுக்கே உங்களுக்கு இவ்வளோ வலிக்குதுனால், தப்பே பண்ணாத ஒரு சின்ன வயசு ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸ் 30 இயர்ஸ் இருக்கும் ஆண்டோவுக்கு, மனைவிக்கு ஒரு 2 வயசு கம்மியாக இருக்கும். 2 பேரும் தப்பே பண்ணாத 4 வயது பெண் குழந்தையை கதற விட்டுட்டு அழ விட்டுட்டு ஜெயிலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. தப்பு பண்ணாத. இதனுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டால் அவங்க கணவர் தான். அப்போது அதெல்லாம் எங்கே சொல்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. சரி,
அடுத்த ஒரு விஷயத்துக்கு போயிடலாம் மக்களே. அதாவது இவங்க அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க. எனது கணவர் ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட்னப்போ என் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னும் வழி தாங்க முடியல மக்களே. ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இப்போ கூட்டு பேட்டி எடுக்கிறார் உங்கள் கணவர், சரி எடுக்கட்டும். பேட்டி எடுக்கிறப்போ எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரியான ஒரு அணுகுமுறையை ஃபாலோ பண்ணணும், ரைட்? இதில் நான் 2 வீடியோ போட போகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவோடைய சின்ன கிளிம்ஸ் பார்த்துருங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி கலைக்கப்படும், அதற்கான முன்னோட்டம் தான் இந்த மிக்ஜாம் புயல் மற்றும் பொன்முடி கைதாக போகிறது, செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த அமைச்சர்கள் பிரச்சனைகளுக்கு இப்போ வந்து ஜெகத் ரட்சகன், அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி வந்து லிஸ்ட்ல இருக்காங்க. அதாவது இது எதுக்கு நான் கேட்கிறேன்னா, இது ரொம்ப அரசியலை ரொம்ப சாதாரணமா ஃபாலோ பண்ற எல்லாருமே இதை வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஹைப்போதெட்டிக்கலா சொல்ல முடியும், ஒரு கெஸ்ஸின் அடிப்படையில் சொல்ல முடியும். இதுக்கு எது ஞானம்? ஒரு விஷயம் கலைக்கப்பட்ட பிறகு திமுக அதிமுக என்ற இரு பெரிய கட்சிகளை தாண்டி இதுதான் பெரிய எதுக்கு சொல்றீங்க? இதுக்கு எதுக்கு ஞானம்? ரொம்ப ஆர்டினரியான ஒரு அப்சர்வேஷன் தானே இது. நாம் தமிழர் சீமான் அவருடைய வருகைக்கு பிறகு இந்த விஜயலட்சுமி விவகாரம், சீமான் விவகாரம் முற்றுப்புள்ளிக்கு வருது. அவர் சிறைக்கு செல்கிறார். அதே மாதிரி அவர் சிறைக்கு சென்று விட்டு வந்த பிறகு நாம் தமிழர் அமைப்பையே கலைத்தாலும் ஆச்சரியப்படுவது. எனக்கு நான் வருவதை நான் வந்து சொல்றேன். இப்போ எப்படி மீடியா எப்படி வந்து பேட்டி எடுத்தாங்க, எப்படி நான் வந்து பிரபலமான இதை பிளான் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பீங்க. சீமானுக்கு வாய்ப்பே கிடையாது, சரி கவுன்சிலரா கூட வாய்ப்பு கிடையாது அவருக்கு வந்து. ஏன் அப்படி சொல்றீங்க? ஓட் பர்சன்டேஜ் வந்து அது ஞானத்துல வந்ததா? அப்படி வந்து பாப்பாங்க, பைத்தியக்காரன் மனச்சிதைவு இப்படிதான் பாப்பாங்க. பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்றேன். உங்க மாதிரி ஆட்கள் இருந்தா போதும். தமிழ்நாடு சூப்பரா வந்து ஓகே சூப்பரா வந்து சொல்றீங்க, தனி நிக்கிறீங்களா? உங்க மாதிரி ஆளுங்க என்ன நிலைமையா அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். இதை பார்த்துருப்பீங்க மக்களே. அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், பிரபலமான வீடியோ தான். அந்த கிளிம்ஸை நீங்கள் பார்த்துருங்க. ராஸ்கல் என்ன நினைச்சிருக்காங்க? நீ போய் குழந்தை தூக்கிட்டு போயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க பத்தியா? இந்த அம்மா போய் குழந்தை கோயம்புத்தூர் தான் படிச்சிருந்தது, குழந்தை கட்டிங் போட்டாருன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட். அருண்குமார் போன்ற ஒரு பொறுக்கி ஆட விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற உயரதிகாரிகளான இவர் டிஜிபி அவர்கிட்ட ஒரு கால் பண்ணி சொல்லுங்க, இல்ல ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. யாரு? நம்ம சங்கஜி வாழ்க்கை. யார்? நானா? பக்கத்து ரூம்ல இருக்கிற அருண் தான் இதெல்லாம் பண்றான்றது சங்கர்ஜி வாழ்க்கை தெரியாதா? அருண் எதுவுமே பண்ண முடியாதுன்றது சங்கர்ஜி வாழ்க்கை. இதுதான் இந்த சிஸ்டத்தோட சிக்கல்னு நான் சொல்றேன். பட் இது சார், ஐ அம் இண்டிவிஜுவல், ஐ அம் சிட்டிசன், ஐ ஹேவ் a liberty எனக்கு ஒன்று இருக்குல்ல, அதுதானே கான்ஸ்டிடியூஷன் கேரண்டி பண்ணுது. அதுக்கு என்ன மதிப்பு? சீருடையில் இருக்கக்கூடிய இந்த பொறுக்கிகள் நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம், நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று நம்புகிறார்கள். அது உண்மையும் கூட. சங்கர்ஜி வாலோ ராத்தோரோ மக்களிடம் சென்று வாக்கு கேட்க போவதில்லை. நிச்சயமா இல்ல. இப்போ சவுக்கு மீடியாவில் என்ன பண்றாங்கன்றதை பார்க்கறதுக்கு, சவுக்கு மீடியாவை ஷட் டவுன் பண்றதுக்கு நீங்க மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு என்டையர் ரிசோர்ஸஸை இதுக்கு யூஸ் பண்றீங்கன்னா இவங்களை கொஸ்டின் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு? கண்டிப்பா எல்லாருக்கும் உண்டு, குறிப்பா ஊடகங்களுக்கு உண்டு. பாக்குறீங்க எந்த ஊடகம் கேள்வி எழுப்பியிருக்கிறது? இது வந்து இது ஒரு டெமோக்ரஸியா இல்ல நம்ம ஊர்ல இல்ல ரூல் ஆஃப் லா நடக்குதா? இல்ல there is no rule of law. என்ன நடக்குது? there is no rule of law. அப்ப என்ன பார்த்து கேக்குறீங்க? புரியுதுங்களா? இவர் ஒரு ஐஜி இருப்பாரு, சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா உன் அழக பார்த்த காதல் வருது? கண்டிப்பா இல்ல. your position போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பி அவன லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. உன் அழக பார்த்தா லியோக்கு பண்ணதா டூ மச். இதெல்லாம் நடக்குது. பொது சமூகமும் அமைதியாக இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர் பேசுறாங்க. அதாவது ரெண்டையும் பார்த்துருப்பீங்க மக்களே. அதாவது இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். அந்த சூர்யா அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட்டு அவர் வந்து சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நாங்கள் வாதாடலை. ஆனால் அவரை ஃபிலிக்ஸ் ஹேண்டில் பண்ண விதத்தை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது சவுக்கு சங்கரை பேட்டி எடுக்கிறப்ப மட்டும் அவர் ஹேண்டில் பண்ண விதத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு விஷயம் சொல்லணும் மக்களே, நீங்கள் ரிப்போர்ட்டராக இருந்தீங்க இத்தனை நாளாக. ரிப்போர்ட்ருன்றது என்னென்னா களத்துக்கு போவாங்க, மைக்கு பிடிப்பாங்க, அங்கே பேசுறது வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதை அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுதான் ரிப்போர்ட்டர்ஸோட ஒர்க்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் போட்டு நீங்கள் ஒரு கேஸை பற்றி நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்கனால் அந்த இன்டர்வியூ எடுக்கிறப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து கத்த சொல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு பேசின அந்த சூர்யான்றவர் நினைக்கிற ஒரு பேர், அவர்கிட்ட வந்து உங்களோட ஆட்டிடியூடை காமிச்சிருப்பீங்க. ரொம்ப திமுறா டீஃபேமிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பீங்க. சவுக்கு சங்கர்கிட்ட பேசுகிறப்போ எதுவுமே இல்லை, சப்த நாடையும் கப்சிப்புன்னு அடங்கியிருக்கும். சப்த நாடையும் கப்புச்சிப்புன்னு அடங்கி இருந்துக்கிட்டு ஆமாம் தோழர் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போது 2 இடத்துலையுமே நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஃபெயில் ஆகிட்டீங்க நான் சொல்கிறேன். அதாவது கேள்விகள் கேட்க வேண்டும், ஆனால் அந்த கேள்வி அந்த இருக்கக்கூடிய ஸ்பீக்கருடைய மனசை புண்படுத்தாத கேட்கணுன்றது தான் உண்மையான ஜேர்னலிசம். இப்போ நீங்கள் சூர்யா கிட்ட ஹேண்டில் பண்ண விதம் எப்படி இருக்குது, இது ஹேண்டில் பண்ண விதம் எப்படி இருக்குது? இது நேர்மையான ஜேர்னலிசமா? இங்கே சூர்யா கிட்ட நீங்கள் வந்து பேசுனதுக்காக நீங்கள் ஜெயிலுக்கு போகலையே, எது ஜெயிலுக்கு போயிருக்கீங்க? சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிக்கிட்டு நீங்களும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு எந்த எதிர்கேள்வியும் கேட்காம ஜெயிலுக்கு போயிருக்கீங்க நீங்கள். அப்போது இப்பொழுது நீங்கள் தப்புன்னு உணரக்கூடிய நீங்கள் எப்படிமா நீங்கள் வந்து உங்கள் கணவர் வந்து ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட் பேசிகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் பத்திரிகையாளருக்கான மதிப்பே இழந்துட்டார் அவர்லாம். மக்களே ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, கேள்விகள் கேட்கணும், சந்தேகத்தை முன்னெழுப்பணும். மக்கள் சந்தேகம் என்ன அதை முன்னெழுப்பணும். ஏன் சவுக்கு சங்கர் பேச மக்கள் சந்தேகமே வராதா? இதுவே சந்தேகப்பட்டாங்க.
எப்படி அருண் ஐபிஎஸை வந்து பண்ணியிருப்பார், சந்தேகப்பட்டாங்க. அவர் எங்கே பண்ணார், எப்போ பண்ணார், எந்த பெண் காவலர்கிட்ட பண்ணார், இப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க இல்லைங்களா? சந்தேகத்தை ஏன் எழுப்பவே இல்லை அந்த இடத்துல இன்டர்வியூஸில்? ஸோ இதுதான் இவருடைய உண்மை முகம். தயவு செய்து இவர் நேர்மையாக பற்றிக்கலாம் சொல்லாதீங்க. நீங்கள் நேர்மையாக கிடையாது. எங்கே பெனிஃபிட் கிடைக்குதோ தெளிவாக இருக்குது. எங்கே பெனிஃபிட் கிடைக்குதோ அந்த பெனிஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நபர்கிட்ட ஆமாஜாமி போட்டு கேட்டு உட்காந்துருப்பார். இப்போ இன்னொரு இடத்துல பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ சூர்யா அப்படிங்கிற நபரை டிஃபேம் பண்ணுறதுக்காக அவருக்கு சில பணம் பரிமாறப்படும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு டிஃபேம் பண்ணுறதுக்காக சூர்யா அப்படிங்கிற நபரை. இப்போது இதுக்கெல்லாம் ஆதாரம் அப்படிங்கிறது நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய 6 டாக்குமெண்ட் ப்ரூஃப் தான். அப்படி 6 டாக்குமெண்ட் ப்ரூஃபும் நீங்கள் சுயமாக கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்க டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண நினச்சிங்கனால் பொதுவெளிக்கு வந்துட்டீங்க. பொதுவெளி நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை விட்டுருங்க. ஸோ இதுதான் ரெட்பிக்ஸ் நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டுங்க. இவ்வளோ பணம் நாங்கள் சம்பாரிச்சிருக்கோம், 13 years சம்பாரிச்சிருக்கோம். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டுன்றது என்னென்னா தப்பு பணம் கிடையாது. பேலன்ஸ் ஷீட்டு என்ன அர்த்தம்? இத்தனை வருஷமாக அவங்க சம்பாரித்த பணத்தை ஐடி கட்டு காட்டுறாங்க. அது லாபம் நஷ்டமாக தெரிஞ்சு போகுது. அத்தனை கோடியை வச்சா நாங்கள் வந்து சொத்து வாங்கி தெரிஞ்சு போச்சுன்னா நாங்கள் கம்மிட்டு இருந்துடாமே, நாங்கள் எதுவும் பேச வேண்டாமே. நீங்கள் சொத்து வாங்கினது இவ்வளோ சொத்து வாங்கியிருக்கிறீங்க. ரெட்பிக்ஸ்ன்றது ஒரே ஒரு சேனல் தான், வேறு சேனல் நோ மல்டிபிள் சேனல்ஸ் ஆல்சோ இன்சைட் தி ரெட்பிக்ஸ் ப்ரெமிசஸ்ஸு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ சொத்து நீங்கள் வாங்கினதை எப்படி தான் கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே. அப்போது உங்கள் நேர்மை நீங்கள் தவறிக்கீங்களா? நேர்மை தவறலைங்க, நாங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ண காசு வாங்கணும், அதையும் சொல்கிறேங்க. நாங்கள் சொல்கிறோம், சொல்லிட்டா பிரச்சனை இல்லையே. ஏன்னா அப்போது நீங்கள் நடுநிலையாளர் அப்படிங்கிறது விலகி வந்துட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறம் எந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நீங்கள் ஒரு சாரா நபரை கூட்ட உட்கார வச்சு நீங்கள் பேசவும் முடியாது, பேசவும் கூடாது. எத்திக்கலி ராங். நீங்கள் பாருங்கள் மக்களே, உங்களுக்கு நான் இதை கோட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், பட் ஓப்பனாகவே சொல்லாமே. கட்சி சார்ந்து நடத்தக்கூடிய பல யூடியூப் சேனல்ஸ் இருக்கின்றன. அது யூடியூபராக சும்மா உட்காந்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அதை வந்து தே ஹேவ் இட் அஸ் அ கம்பெனி ஆல்சோ. அப்படி கம்பெனியாக நடத்தக்கூடிய 2 கண்ணுதான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒன்று பேஸ் தமிழா பேசு, இன்னொன்று வந்து ரங்கராஜ் பாண்டே. இவங்களெல்லாம் எந்த பிரச்சனையும் வரலையே. ஏன்? ஏன்னா யார் உட்காந்து கேள்வி கேட்குறாங்க இல்லையா? அந்த கேள்வி ஒரு கேட்காம ஏன் இருந்தாருன்றதான் இங்கே கேள்வியாக இருக்குது. சவுக்கு சங்கர் பேசின எல்லாமே சரி நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? மற்றவங்க பேச எல்லாமே தப்பு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்படி செய்கிறீங்கனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பண்ணுறீங்க. அது என்ன விஷயம்? இப்போ உங்கள் சொத்தை பார்க்குறப்ப சந்தேகம் வருதா இல்லையா? சந்தேகம் அதிகமாகுதே. அப்போ உங்கள் சொத்தோடைய என்னென்ன சொத்து வச்சுருக்கிறீங்கன்றதை உங்கள் மனைவி ஓப்பனாகவே சொல்லிட்டோம் வெளியே வந்து. ஏன்னா சொத்து தப்பாக வாங்கலை, தப்பாக ஓப்பனாக சொல்லுங்கள். நீங்கள் இதான் எங்கள் சொத்து டீட்டெயில்ஸுங்க, இதான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுங்கள், இதுங்க பேலன்ஸ் ஷீட்னு சொல்கிறீங்க, இது பேலன்ஸ் ஷீட்டு, இது ப்ராப்பர்ட்டி, 2 டேலி ஆகுதா பார்த்துங்க, டேலி ஆகுமே காமிச்சு விட்ருங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லாருமே சொல்லுவோமே, சரிங்க அப்படி நாங்கள் சம்பாரித்தது நாங்கள் வந்து வி ஹேட் பிளாக் பண்ணிங்க கொடுத்தாங்கன்னா அதையும் ஓப்பனாக சொல்கிறேங்க நம்ம சொல்கிறோம். இது எதுவுமே சொல்லாமல் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம சந்தேகம் அதிகமாகிறது. ஏனால் ரெட்பிக்ஸ் சேனலுடைய இன்கம் அப்படிங்கிறதை கடந்த 1 மாதத்துக்கு எடுத்து பார்த்தால் அதாவது இவ்வளோ சொத்து வச்சிருக்கிறதுக்கான ஒரு சேனலுக்கான இன்கமாக சோர்ஸ் ஆஃப் இன்கமாக அது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நமக்கு புரியுது. அப்போது வாய்ப்பு இல்லைன்னு தெரிகிறப்போ இந்த எப்படி சம்பாரிச்சிங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா பொதுவெளிக்கு நீங்கள் வந்துட்டீங்க, பொதுவெளியில் நீங்கள் நேர்மைன்னு சொல்லிட்டீங்க, நம்ம நேர்மையை கொஷின் பண்ணுறோம். இங்கே கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி ஆன்சர் பண்ண முடியலன்னா நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா நமக்கு புரிஞ்சிக்க முடியுது, ஓகே ஆன்சர் பண்ண முடியல அவங்களால அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது மக்களே. ஸோ தயவுசெய்து ரெட்பிக்ஸோடைய மனைவி வந்து சொல்லக்கூடிய இந்த சில வார்த்தைகள்லாம் வந்து வெளியிருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புலன்படுது. இது வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு மிக மிக குறைவு, க்ளோஸ் டு இம்பாசிபிள். அது பாசிபிளா இம்பாசிபிளா அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க மனைவி இருக்கிறார். ஏனால் வழக்கு வெளியே வந்திருக்கு, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது காவல்துறை இந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னைக்கு வாங்கப்பட்டுச்சுன்றதை பார்க்கலாம். இதை பார்க்குறப்போ அதுக்கு அந்த சமயத்தில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி பெரிய அமௌண்ட் வந்திருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த அமௌண்ட் வந்திருக்குன்னா யார் கொடுத்தாங்கன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி அமௌண்ட்டு கொடுத்தா எது கொடுத்தாங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது அமௌண்ட்டு கொடுத்து தப்பு ஆகிட்டு நம்ம பேசுகிற மக்களே, அது வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குன்னா அது வந்து இட் இஸ் ஆக்சுவலியே ஒயிட் மணி தான், நாட் பிளாக் மணி. எதற்கு கொடுக்கப்பட்டது, யார் கொடுத்தார்கள்,
அப்படிங்க நடுநிலை பத்திரிகையாளர், நேர்மையான பத்திரிகையாளர் சொல்கிறதுலாம் உடஞ்சி போயிடுது. இது உடஞ்சி போயிடுதுன்னு தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே. எங்களுக்கு ஒரு விஷயம் மக்களே, நான் திமுக ஆதரவாளன்னு சொல்கிறேன் ஒருத்தர் வச்சுக்கோங்களேன். இப்போ அதிமுக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். திமுக ஆதரவோ அதிமுக ஆதரவோ இல்லை பாஜக ஆதரவோ காங்கிரஸ் ஆதரவோ, இந்த ஆதரவை எதுன்றதை ரிவீல் பண்ணிட்டா அது லெட் தெம் ஹேவ் தேர் ஓன் பாலிசிஸ். ரிவீல் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ரிவீல் பண்ணாமல் இது அஜெண்டா பண்ணுறது தான் பிரச்சனை நான் பார்க்குறோம். அந்த அஜெண்டாவும் கேஸில் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பல பேர் தாலி அறிகிறது, பல பேர் கஷ்டப்படுறாங்க, பல பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க. தப்பே பண்ணாதவங்க ஜெயிலுக்கு போகிறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதை ஃபெலிக்ஸ் உணர வேண்டும். ஏன்னா நீங்கள் தப்புன்னு ஜெயிலுக்கு போயிட்டுருக்கீங்க. இப்போது தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போகிற ஃபெலிக்ஸுக்கே இவ்வளோ வலி இருக்குது, அவங்க குடும்பத்துக்கு அவ்வளோ வலி இருக்குது, அவங்க பிள்ளைங்களுக்கு இவ்வளோ வலி இருக்குது, மனைவி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தப்பு பண்ணாமல் ஜெயிலுக்கு போன குடும்பங்கள் எவ்வளோ வலி இருந்திருக்கும். அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய பண தேவைக்காக, உங்களுடைய அஜெண்டாவுக்காக நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னால் இதை பார்த்து அந்த குடும்பம் அவ்வளோ வலிச்சிருக்கும். அப்போது அப்படி பார்த்த குடும்பங்கள்லாம் வெளியே வந்து do they say you are a honest journalist? Not, definitely not. ஸோ இதான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் மக்களே. அவர் நேர்மையான பத்திரிகையாளர் என்பதை ஒத்துக்கவே முடியாது. சம்பாதித்த பணம் நேர்மையான பணமா அப்படிங்கிறதை அவங்க மனைவி விளக்க வேண்டும். இல்லைங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி சம்பாதிச்சாங்க, அதுக்கு பணம் கொடுத்தாங்க அதிமுக, திமுக, பாஜகன்னு அதையும் விலக்கி விட வேண்டும். விளக்கிட்டால் பிரச்சனை இல்லை. யூ பி டிரான்ஸ்பரண்ட், அவ்வளோதான். நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது. அப்படி இல்லாமல் மூடி மறைச்சி ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்கிறது நம்மளுடைய கேள்வி மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி. சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.